முதல்ல நான் டீச் பண்ணேன். சிங்கள ஸ்கூலில் தமிழ் மீடியம். ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தார். அப்புறம் ஹஸ்பண்ட் சுகம் இல்லாமல் போனார். சிலவங்க சொல்லுவாங்க, செலவுக்கு தரேன் எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன், என்னோட இருக்க முடியுமா அப்படின்ற வார்த்தை நான் கேட்டிருக்கேன். ஆனால் அதுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அந்த பிள்ளைகளுக்காக. ரொம்ப கஷ்டங்களும் நாங்கள் எல்லாத்தையும் தாலியிலேருந்து விற்றேன். எல்லாம் விற்று அவரை சுகமாக்கி எடுத்துட்டு பக்கத்தில் இப்போ வச்சுருக்கேன். அந்த பிள்ளையோட படிப்புக்காகத்தான் எல்லாமே செய்யுது. கொஞ்சம் காலத்து செய்யணும், மகன் படிக்கணும், அவரை கோர்ஸ் படிப்பிச்சு அவரோட நிலைமை சரியானதுக்கப்புறம், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தொழிலை விடுவேன். லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். இந்த வார கதை கேளு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த கதை கேளு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பேசப்போது ஒரு குடும்பத்தின் 2 பிள்ளைகளின் தாயோடு தான் நாங்கள் பேச போகின்றோம். சுமார் 9 வருட காலமாக அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்று, குறிப்பாக ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும், அவர் இதற்கு முதல் ஆசிரியராக கடமையாற்றி இருக்கின்றார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் முகம் கொடுத்த பிரச்சனைகள் காரணமாக பின்னர் அந்த தொழிலை கைவிட்டு அவர் அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்கும் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இப்பொழுது சுமார் 9 வருடங்களாக தொழிலை இந்த இடத்திலே, இந்த கூடாரத்திலே செய்து வருகின்றார். தொடர்ந்தும் அவரோடு தான் பேசி அவருடைய வாழ்க்கையில் அவர் முகம் கொடுத்த அந்த சவால்கள், பிரச்சனைகள், அவர் அனுபவித்த வெற்றிகள், தோல்விகள் அனைத்தையும் தான் நாங்கள் இந்த கதை கேளு நிகழ்வில் பார்க்க போகின்றோம். வாருங்கள், அவரோடு பேசி பார்க்கலாம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பேர்? ராஜேஸ்வரி. அக்கா, எத்தனை வருஷமா இந்த அலுவலர் அபிவிருத்தி சீட்டு விற்கிறதுல நீங்க ஈடுபட்டுறீங்க? 7 வருஷம். 7 வருஷம். எப்போ ஆரம்பிக்கிறீங்க, எப்படி ஆரம்பிக்கிறீங்க? காலையில் 5:30, நைட் 9 o'clock பார்ப்பாங்க. இந்த 7 வருஷமா சொல்லுங்க தானே, முதல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறமா இந்த தொழிலுக்கு எப்படி இதை தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த துறையை? முதல்ல நான் டீச் பண்ணேன். சிங்கள ஸ்கூலில் தமிழ் மீடியம். ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தார். அப்புறம் ஹஸ்பண்ட் சுகம் இல்லாமல் போனார். 2013 கிட்னி வருத்தம். அதோட அவர் இங்கே இருந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்கள் சொல்லுங்க, ஒரு டீச்சராக இருந்து இந்த தொழில் செய்றீங்களா? ஏன் அப்படி திடீர்னு என்ன ஆச்சு? நான் இருக்க சொத்து எல்லாமே விற்றேன். வீடு, நகையிலேருந்து அவர் எடுத்துக்கொண்டு வந்து அத்தனையும் விற்றேன். 16 வருஷம் அவர் வெளியூரில். பிள்ளைங்க 2 பேரும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க நீர்கொழும்பில். எனக்கு அன்னன்னைக்கு வருமானம் வேணுமே, மாத சம்பளம் போதா. அதனால தான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து நான் வந்தேன். குடும்பத்தில் யார் யார்? மகளும் மகனும் நானும் ஹஸ்பண்ட். அவங்க என்ன செய்கிறாங்க? மகள் படிச்சுட்டு இருக்குது, மகன் லெவல் செய்கிறாரு. என்ன மாதிரி வருமானம் ஒரு நாளைக்கு? என்ன மாதிரி? 1000 டிக்கெட் விற்றா 2000 ரூபா எடுக்கலாம். நான் இனி கூடுதல் அடிக்க 9 மணி மட்டும் இருப்பேன். இந்த இடத்துல அந்த டார்கெட்டை உங்களுக்கு முடிச்சுக்கொள்ள கூடியதாக இருக்கா? இல்லை, இங்கே இல்லாமல் போனுச்சுன்னா இன்னொரு கவுண்டர் இருக்குது, அங்கே போவேன். 2-3 இடத்துக்கு போவேன். முடியாத பட்சத்தில் அப்படின்னா கஷ்டம். ரிட்டர்ன் கொடுத்துருவோமே, சிலர் சம்பளம் இருக்காது. இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியாக தான் நாட்டில் கொஞ்ச நாளாக இருந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, எப்படி முகம் கொடுத்தீங்க? அவர் ஒரு குக் ஒன்று, அவர் இந்தியன் குக். வீட்டில் சாப்பாடுகள் செஞ்சு ஆட்டோ இருக்குது, அதில் நாங்கள் வியாபாரம் செஞ்சோம். எங்களோட ஊரில். உங்களோட சொந்த இடம்? பிறந்த இடம் கொழும்பு, ஆனால் இப்போ இருக்கிறது நான் தாண்டி கொற்றாமுல்ல சொல்லி. ஹஸ்பண்ட் சுகம் இல்லாமல் போனப்போ நான் திருப்பி வெளிநாட்டுக்கு போனேன். ஏன்னா நான் வந்து இப்போ எனக்கு 12,000 ரூபா தான் சேலரி ஸ்கூலில் பிள்ளைகள்கிட்ட சேர்த்து கொடுத்தாங்க. அப்போ என் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வருமானம் போதாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாம் செய்யணுமே, வீட்டு கூலி கட்டணும். அதனால் நான் வெளிநாட்டுக்கு போனேன் 2 வருஷம். 2 வருஷம் அம்மாங்கள்ட்ட பிள்ளைய விட்டுட்டு போனால் அம்மா 3 மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க. அதோட நான் திருப்பி வந்தேன். வந்து தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். அக்கா, உங்களுக்கு சொல்லலையா யாரும், வேணாம் ஒரு பெண்ணாக தனியாக இந்த இடத்துல இந்த தொழில் செய்கிறது சரி வராது, ஆகவே நீங்கள் செய்யாதீங்கன்னு யாரும் உங்களுக்கு சொல்லலையா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய பதில் என்ன வருது? எல்லாத்தையும் சவாலையும் தாண்டி தான் இந்த தொழில் இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன். இது 9வது வருஷம்.
வந்திருக்கேன். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு போகிறேன், எதுக்குமே இதாகாமல் சளைக்காமல். அம்மா என்னென்ன சொன்னால் இப்போது பிள்ளைகள் சொல்கிறாங்களா, பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, அம்மா வேணாம் நீங்கள் செய்யாங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்களா என்ன? மகன் கூப்பிடுவார், வாங்க அம்மா அப்படின்னு. ஏழாவது மகன் எதிர்காலம் ஒன்று இருக்கே, A-level செய்கிறாரு, அவரை கொண்டு போகணும் முன்னுக்கு, அதனால் எப்படியுமே செஞ்சு தான் ஆகணும். எதிர்கால திட்டங்கள் என்ன? தொடர்ந்தும் இந்த தொழிலை செய்கிறதா இல்லாட்டி இடையில நின்று பாட்டிட்டு ஏதாச்சும்? கொஞ்சம் காலத்து செய்யணும், மகன் படிக்கணும், அவரை கோர்ஸ் ஒன்று படிப்பிச்சு அவரோட நிலைமை சரியானதுக்கப்புறம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தொழிலை விடுவேன். மகளுக்கு 3 வயசில் போனார் வெளிநாட்டுக்கு, துபாய்க்கு. போனது அவர் கிச்சனில் வேலைக்கு தான். இப்போ படிப்படி ஏறி அவர் இந்தியன் குக் செஃப் ஆகினார். அதாகி ப்ரொமோஷன் எடுக்கிறதுக்கு இங்கே மெடிக்கல் வந்த நேரம் மெடிக்கல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பார்த்தா அவர் கிட்னி ஃபெயிலியர், அதோடு போகலை. அதுக்கப்புறம் அத்தனை குடும்ப பாரத்தை நான் தான் சுமக்க வேண்டிய நிலைமை. நான் ஆம்பளை சகோதரங்கள் இல்லை, எனக்கு 2 தங்கச்சிமார்கள், அப்பா இல்லை, அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்களும் நாங்கள் எல்லாத்தையும் தாலியிலேருந்து விற்றவர்கிட்ட எல்லாம் விற்று அவரை சுகமாக்கி எடுத்துட்டு பக்கத்தில் இப்போ வச்சுருக்கேன். அந்த பிள்ளையோட படிப்புக்காகத்தான் எல்லாமே செய்யுது. இப்போ அவருக்கு சுகமில்லாமல் போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார், மிச்சம் கஷ்டப்பட்டு. 6 மாதம் ஹாஸ்பிட்டலே நான் வச்சுருந்துட்டு எல்லா கஷ்டத்து மத்தியில் அவரோட மாதிரியாக சுகமாக்கி எடுத்து அவருக்கும் கவலை தான், என்ன செய்கிறது. இப்போ அவரும் என்னோட இருக்கார், அவரும் இந்த தொழில் செய்கிறாரு. அவர் அங்கே அங்கே கவுண்டரில் நிற்கிறார். பெண்கள் இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து மீண்டெழுந்த முடியாத நிலையில் இன்னும் நிறைய குடும்ப பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கணவர்மார் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ன செய்யலாம் நம்ம மேலே வரதுக்கு. அப்போ நீங்கள் அந்த பிரச்சனைகளை கடந்து இப்போ சவாலுக்கு முகம் கொடுத்து வந்து கொள்றீங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு, உங்களை போன்ற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளோட குடும்ப சூழ்நிலையை நினச்சி எல்லா தடைகளையும் நீங்கி முன்னுக்கு வரணும். எங்களை நாங்கள் நம்பணும், தன்னம்பிக்கை வேணும். என்னால் முடியும் இதை செய்ய, என் குடும்பத்தை கொண்டு போக முடியும் முன்னுக்கு அப்படின்ட்டு தான் நானும் ஒரு ஆசிரியராக இருந்து பல தொழில் செஞ்சு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அன்னைக்கு வருமானம் வேண்டதுக்காக நானும் என்ன மாதிரி எல்லாருமே தன்னம்பிக்கையோடு முன்னுக்கு இருந்து இப்படி இறங்கி செஞ்சால் எந்த சவாலையுமே முகம் கொடுத்து மீண்டு வர முடியும். எந்த நேரத்தில் அந்த குடும்ப மனசில் இருக்கணும். நான் இந்த தொழிலில் ஈடுபட்டு காலையிலேருந்து நைட் மட்டும் நான் இருக்கேன் இதில். ஆனால் பெண்களை விட ஆண்களே அதிகமாக இங்கே வர்றது. ஒவ்வொரு விதமாக வருவாங்க, குடிக்காரர் வருவாங்க, நல்லவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க. சிலவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கக்குள்ள என்னை கையை பிடிச்சிருக்காங்க. 4 இது இருக்குது. சிலவங்க சொல்லுவாங்க, செலவுக்கு தரேன், எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன், என்னோட இருக்க முடியுமா அப்படின்ற வார்த்தை நான் கேட்டிருக்கேன். ஆனால் அதுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த பிள்ளைகளுக்காக. மகளை நல்ல A-level படிக்க வச்சுருக்கேன், மகனும் படிக்கிறாரு. என்ன மாதிரி எல்லாருமே தன்னம்பிக்கையோட தைரியமாக நான் இப்போ ஒரு ரோட்டில் தான் நான் தொழில் செய்கிறேன். நான் படித்த A-level படித்து நான் இன்னொரு கம்பெனியில் நான் அக்கௌண்டராக இருந்திருக்கேன். அலி பிரதர்ஸ் கம்பெனியில் சூப்பர்வைசிங் செஞ்சுருக்கேன். பல இடங்களில் வேலை செஞ்சு குடும்ப கஷ்டத்துக்காக ரோட்டில் இறங்கி தான் தொழில் செய்கிறேன். சொல்லிட்டு எந்த பிரச்சனைக்கும் முகம் கொடுத்து நம்பிக்கையாக தொழில் செய்ய முடியும். நம்மளை நம்பணும், எங்களால் முடியும். எந்த சவாலையும் தைரியமாக முகம் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு தூசாக போகுது.